அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கலசம் இல்லாமல் நம்ம எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணலாம் அப்படின்றதும், இதன் கூடவே பழக்கம் இல்லாதவர்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாக வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். இந்த நன்னாளில் பெண்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க வீட்டிற்கு அம்மனை அழைத்து பூஜை செய்து வணங்குவதாகும். இதில் நிறைய வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. பாரம்பரியமாக நடத்தப்படும் இந்த பூஜையில் பெண்கள் விரதம் இருந்து வீட்டிற்கு சுமங்கலிகள் அழைத்து பூஜை செய்து தாம்பூலம் வழங்கி ஆசீர்வாதம் வாங்குவது ஒரு வழக்கமாக இருக்கும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தோட முக்கிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்கள் தங்களின் மாங்கல்ய பாகியம் நிலைப்பதற்காக, கணவனின் ஆயுள் காலம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும், லக்ஷ்மி தாயாருக்கு விரதம் இருந்து சுமங்கலிக்கு தாம்பூலம் தந்து ஆசீர்வாதம் வாங்கி தங்களுடைய மாங்கல்யத்தில் பொட்டு வச்சுப்பாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், கணவருடைய ஆயுளும் அதிகரிக்கும். இதன் கூடவே திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைய இந்த வரலட்சுமி பூஜையும் மேற்கொள்வாங்க. வரங்களை வாரி வழங்குபவள் தான் இந்த வரலட்சுமி தாயார். அதனால் இவகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் ஆயுள் காலம் அதிகரிக்கணும், திருமண பாக்கியம் கூடணும், நல்ல கணவர் அமையணும், இது மட்டும் இல்லாமல் பிள்ளை பேரு கிடைக்கணும், நீண்ட காலமாக நீங்கள் நினைத்திருக்கும் காரியங்கள் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அது தடை இல்லாமல் முடியறதுக்கும் இந்த வரலட்சுமி பூஜையை மேற்கொள்வது சிறப்பானதாகும். அடுத்தது, இந்த வரலட்சுமி பூஜையில் பழக்கம் இல்லாதவர்கள் புதிதாக நம்ம வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வரலட்சுமி பூஜை செய்யணும்னு ஆசையாக இருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது பரம்பரையாக யாருமே பூஜை செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு பூஜை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை செய்யலாம். அது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இதன் கூடவே கலசம் இல்லாமல் நம்மளும் வரலட்சுமி பூஜையை செய்யலாம். சில பேருக்கு கலசம் வச்சு தான், மோஸ்ட்லி எல்லாருமே கலசம் வச்சு தான் அம்மனை வழிபடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு வழிபட முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தனியாகவும் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பிற காரணங்களாகவும் இருக்கும். இந்த வரலட்சுமி பூஜையில் கலசம் இல்லாமல் எப்படி பூஜை செய்யணும் மற்றும் புதிதாக வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்கிறவங்களும் எப்படி பூஜை செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். 2 பேருக்குமே ஒரே முறையான பூஜை முறைகள் தான் இருக்குது. ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு முந்தைய நாளை பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வியாழக்கிழமை மாலை அன்று குங்குமம் கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வரவேற்பு செய்யுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வரலட்சுமி பூஜை வச்சுருக்கோம், பூஜையில் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி குங்குமம் கொடுத்து நீங்கள் ஒரு 5 சுமங்கலி இல்லை 3 சுமங்கலிகள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப மாதிரி இந்த சுமங்கலிகள் எல்லாமே நீங்கள் வரவேற்பு செஞ்சுக்கோங்க. அடுத்தது, உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையுமே சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. வரலட்சுமி தினத்தை அணிஞ்சு காலை வேலையிலே பார்த்தீங்கன்னா அம்மனை நம்ம அலங்காரம் செஞ்சு வச்சிடணும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருடைய திருவுருவ படம் அல்லது லக்ஷ்மியினுடைய சிலைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது 2த்துல எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது 2மே இருந்துச்சுன்னா 2மே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சுத்தம் செய்து இந்த படத்திற்கும் சிலைக்கும் நம்ம பொட்டு வைக்கணும். பொட்டு வைக்கும் பொழுது சாதாரணமாக எப்பவும் பொழுது நம்ம குங்குமம் மஞ்சள் மட்டும் வைக்கக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் மஞ்சள், சந்தனம் மற்றும் பச்சை கற்பூரம், பன்னீர் விட்டு நல்லா குழைச்சிக்கோங்க. இதை தான் நீங்கள் எடுத்து அந்த தாயாருடைய நெற்றியில் திலகமாக வச்சு வாசனை நிறைந்த குங்குமத்தை நீங்கள் இட வேண்டும். இது சிலையாக இருந்தாலும் சரி, திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, 2த்துக்குமே இதை தான் நீங்கள் பொட்டாக வைக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த மல்லிகை பூவை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம்.
பன்னீர் ரோஜாவும் பயன்படுத்தலாம். இதன் கூடவே லக்ஷ்மி தாயாருக்கு பிடித்தமான தாமரை பூக்களும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதையுமே நீங்கள் பூஜையில் பயன்படுத்திக்கலாம். சுவாமி படங்களுக்கு பொட்டு வைத்ததுக்கு பிறகா ஒரு சுத்தமான பலகையை வந்து எடுத்துக்கோங்க. அந்த பலகையை நல்லா சுத்தம் படுத்தி அதில் அரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. அந்த கோலம் காய்ந்த பிறகு ஒரு சுத்தமான சிகப்பு நிற துணி, அம்பாளுக்கு பிடித்தமான சிகப்பு நிற துணியை அதன் பலகை மேலே விரிச்சுக்கோங்க. இதன் மேலே தான் இப்போ நம்ம அம்மனை வந்து உட்கார வைக்க போகிறோம். இது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி அதில் அம்மனுடைய படமோ சிலையோ நீங்கள் உட்கார வச்சுக்கோங்க. இதன் கூடவே உங்களுடைய குலதெய்வமும் அந்த மனைப்பலகையில் இடம்பெற வேண்டும் மற்றும் விநாயகரும் இடம்பெற வேண்டும். இந்த 3 தெய்வங்களுமே அந்த பலகையின் மேலே இருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க. விநாயகர் இருக்கணும், உங்களுடைய குலதெய்வம் இருக்கணும், அதன் பிறகு நம்ம அலங்காரம் செஞ்ச லக்ஷ்மி தாயாரும் இந்த பலகையில் இருக்கணும். அதன் பிறகு எப்பவும் போல் மற்ற தெய்வங்களுக்கும் மலர்கள் சூட்டி விளக்கேற்றிக்கோங்க. லக்ஷ்மி தாயார்கிட்ட நீங்கள் விளக்கேற்றும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 9 அகல் தீபங்கள் நீங்கள் ஏற்ற வேண்டும். இது அஷ்டலக்ஷ்மியை குறிக்கும். அதனால் நம்ம 9 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதில் பிரசாதமாக அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இது எல்லாமே இடம்பெறலாம். இதன் கூடவே பழங்களும் நீங்கள் வைக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை இந்த மாதிரி உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். பழங்கள் வைக்க முடியாது அப்படின்றாங்க, வெறும் ஏதாவது ஒரு பிரசாதம் மட்டும் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். முக்கியமாக அவல், வெள்ளை, மொச்சைக்கொட்டை இது எல்லாமே வந்து இந்த பூஜையில் இடம்பெற வேண்டும். ஏன்னா இது அம்பாளுக்கு, அதாவது லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. அதனால் நீங்கள் எந்த பிரசாதம் செஞ்சாலும் சரி, செய்யணுனாலும் பரவாயில்ல, இந்த அவல் வச்சுக்கோங்க. ஒரு துண்டு வந்து வெல்லம் கட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச, உப்பு போடாமல் வேக வச்ச மொச்சைப்பயிறு இதுவும் இந்த பூஜையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு தாம்பூலம் வந்து நீங்கள் தரலாம். அதாவது வெத்தலை பாக்கு, பழம் மற்றும் வளையல்கள் இந்த மாதிரி தரலாம். இதன் கூடவே வந்து ரவிக்கை துணி, அதாவது ஜாக்கெட், பெட்டு ஏதாவது ஒன்று வச்சு தரலாம். இல்லைனா வேறு எதுனா உங்களுக்கு தர முடியுமோ, உங்களுடைய வசதிக்கு எது தர முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 5 பேர்னா 5 பேருக்கு, 3 பேர்னா 3 பேருக்கு, 7 பேர்னா 7 பேருக்கு, அந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அத்தனை பேரை மட்டும் நீங்கள் அழைச்சி அத்தனை பேருக்கும் தாம்பூலம் வந்து கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சாச்சு, சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு, அம்மனையும் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. ஸோ அம்பாளுக்கு இப்போ நம்ம விளக்கேற்றி ஊதுபத்தி, சாம்பிராணி, வாசனை இருந்த சாம்பிராணி இது எல்லாமே காட்டி அம்பாளுக்குரிய, அதாவது அஷ்டலக்ஷ்மிக்குரிய ஸ்தோத்திரங்கள் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் விநாயகர் துதியை வந்து நீங்கள் படிக்கணுங்க. அதாவது இப்போ நீங்கள் பூஜையில் உட்காரீங்க, இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி சாம்பிராணி, ஊதுபத்தி இது எல்லாமே ஏற்றி வச்சுட்டு சுமங்கலிகளும் வர வச்சு அவங்களையும் அழைச்சி உட்கார வச்சுட்டு இப்போ பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம விநாயகரை வந்து வழிபட வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஏதாவது விநாயகர் துதி வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா புக்ஸு நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து கூட நீங்கள் படிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பூக்கள் தூவி முதல்ல விநாயகருடைய துதி இல்லைனா பாடல்கள் ஏதாவது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு நீங்கள் மரியாதை செலுத்தணும். ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து நல்லபடியாக இந்த பூஜை நடக்கணும், நினச்சது வந்து நிறைவேறணும், நல்ல மனசோடு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கும் பூக்கள் தூவி அவங்களுடைய துதிகள் இருந்துச்சுன்னா படிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 7 தடவை 9 தடவை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர்கள் சொல்லி மலர்கள் வந்து தூவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம். இந்த அஷ்டலக்ஷ்மியோட ஸ்தோத்திரம் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா அஷ்டலக்ஷ்மியோட நாமம் வந்து இருக்கும். உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நிறைய கிடைக்கும். இல்லை புக்ஸும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அஷ்டலக்ஷ்மியுடைய நாமங்கள், துதிகள் ஏதாவது ஒன்று நீங்கள் படித்து பூக்கள் தூவி பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அஷ்டலக்ஷ்மியோட நாமங்கள், துதிகள் முடிஞ்சதுக்கு பிறகா வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமியுடைய நாமங்கள், பெயர்கள், போற்றிகள் உங்களுக்கு தெரிந்த வகையில் எது முடியுமோ அதை நீங்கள் படித்து நீங்கள் அம்பாளுக்கு பூஜை செய்யணும். இந்த பூஜைகள் எல்லாமே நிறைவானதுக்கு பிறகாக சுமங்கலிகள் அனைவரும் ஒன்றாக கூடி அம்மனுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பாடல்கள் வந்து பாடணும். அதாவது இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் தனியாக பண்ணியிருப்பீங்க.
விநாயகரை பூஜை பண்ணது, குலதெய்வம் பூஜை பண்ணது, அஷ்டலக்ஷ்மி பூஜை பண்ணது, வரலட்சுமி பூஜை பண்ணது இது நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இதன் பிறகாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, சுமங்கலிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது ஒரு அம்மன் பாடல்கள் இல்லைனா ஏதாவது ஒரு அம்மன் துதிகளை வந்து நீங்கள் ஒன்றாக மனம் மகிழ கைத்தட்டி அம்மனை பாடி மகிழ்விக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும். உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய சுமங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதில் அதீத பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த முறைகளில் நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சுக்கோங்க. முடித்ததுக்கு அப்புறமா கற்பூர தீபாராதனை காட்டி அம்மனுடைய வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. ஸோ தீபாராதனை எல்லாமே காட்டியாச்சு. இதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலிகளை நீங்கள் அம்மனாக நினச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது பிரசாதம் செஞ்சுருப்பீங்க, இல்லைனா ஸ்வீட் எதனா வாங்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சாப்பிட வைங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அக்ஷதை வந்து அவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மனம் நிறைய உங்களை வாழ்த்துவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அந்த தெய்வங்களே நம்மளை, அதாவது அந்த அம்பாலே நம்மளை வந்து வாழ்த்தக்கூடியதுக்கு சமமாகும். ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் வரலட்சுமி பூஜையை பண்ணி முடிக்கலாம். இது புதிதாக வரலட்சுமி வழிபாடு செய்பவர்களும் சரி, அல்லது கலசம் இல்லாமல் வழிபாடு செய்பவர்களுக்கும் இந்த பூஜை முறையை நீங்கள் கையாளலாம். ரொம்பவே எளிமையான பூஜை முறை. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.